வாழ்க்கை நல கல்வி வகுப்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடித்த பாடல், படம், இடம் மற்றும் விலங்குகளின் செய்கைகள், ஓசை மற்றும் பாராட்டுதற்குரிய நிகழ்ச்சிகளை பற்றி இந்த வகுப்பில் செய்து காண்பிக்கப் போகிறீர்கள். இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் குழுக்களாக சென்று அமரவும். இப்பொழுது முதலாவது குழுவில் உள்ள மாணவர்கள் தங்களது கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார்கள். காக்கை பாடல். காக்கையெல்லாம் இங்கே வாருங்கள், கலையத்திலே சோறு வைத்தே உண்ண வாருங்கள், உறவுக்காரர் அனைவரையும் அழைத்து வாருங்கள், உள்ள சொற்றை எல்லாருக்கும் பங்கு போடுங்கள். பாடலின் கருத்து. ஒற்றுமைக்கு உதாரணம் காக்கை. தனக்கு கிடைத்த உணவை பிற காக்கைக்கும் கொடுத்து உதவும். அதுபோல் மனிதர்களாகிய நாமும் தனக்கு போக மீதியை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். நன்றி. எனக்கு மிகவும் பிடித்த படம் சாட்டை. ஒரு பள்ளியில் இருக்கும் பிரச்சனைகளை அந்த பள்ளிக்கு புதியதாக ஆசிரியர் எப்படி தீர்க்கிறார் என்பதை கதை. தவறு செய்யும் மாணவர்களை திருட்டுவிடம் எனக்கு மிகவும் பிடித்த காட்சி. மாணவ மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அந்த பள்ளிக்கு புதியதாக ஆசிரியர் எப்படி தீர்க்கிறார் என்பதை நன்றாக படப்பிடித்து இருப்பார். இறுதியாக நடக்கும் போட்டிகளில் மாணவர்களை பங்கு பெற வைத்து ஊக்கம் அளித்து வெற்றி பெற வைப்பார். இதனால் இந்த படம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆசிரியர்கள் அனைவரும் இவரை போலவே நடந்து கொள்ள வேண்டும். நன்றி. எனக்கு பிடித்த இடம் ராஜாஜி பூங்கா. இது தமுக்க மைதானம் அருகே அமைந்து உள்ளது. இங்கு சிறியவர்கள் விளையாடுவதற்கு சறுக்கு, ஊஞ்சல், ரயில், டோரா ராட்டினம் போன்றவற்றை உள்ளன. இங்கு மீன் மற்றும் பறவைகள் கண்காட்சி உள்ளது. இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இங்கு சிறியவர்கள் குதிரையில் சவாரி செய்வது சிறப்பாகும். நன்றி. அடுத்தபடியாக இரண்டாவது குழுவினர் இப்பொழுது ஒவ்வொரு விலங்குகளின் செய்கைகளையும் ஒலியையும் செய்து காண்பிப்பார்கள். மாணவர்கள் அவற்றின் பெயர்களை கண்டுபிடிக்கவும். சிங்கம்.
நாய். இப்பொழுது மூன்றாவது குழுவினர் தன் தந்தையை பாராட்டி பேசுதல் பற்றி உங்களிடம் நடித்து காண்பிப்பார்கள். காஃபி சூப்பரா இருக்கே. ஆமா, யார் காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் போட்டிருப்பா? அம்மா போட்டிருப்பாங்களோ? அம்மாவும் போட மாட்டாங்க, வேற யார் போட்டிருப்பா? ஒருவேளை அப்பா போட்டிருப்பாங்களோ? வா போய் அப்பா கேட்கலாம். அப்பா அப்பா, யார் காஃபி போட்டது? நான் தான் அப்பா காஃபி போட்டேன். எந்த தூள் காஃபி போட்டீங்க? சன்ரைஸ் தான் போட்டேன். காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களே காஃபி போட்டாங்கப்பா. சரிம்மா, நன்றி. இப்பொழுது மாணவிகள் பாராட்டு பற்றி ஒரு பாடலை உங்கள் முன் பாடி காண்பிப்பார்கள். பாராட்டுவோம் நாம் பாராட்டுவோம், எல்லோரையும் நாம் பாராட்டுவோம். அம்மாவை அப்பாவை பாராட்டுவோம், அக்கம் பக்கம் உள்ளோரை பாராட்டுவோம், அறிவூட்டும் பெரியோரை பாராட்டுவோம், யாவரையும் நன்றாக பாராட்டுவோம், சின்ன சின்ன செயல்களையும் பாராட்டுவோம், செய்த பெரும் சாதனையை பாராட்டுவோம். பாராட்டி பாராட்டி உயர்ந்திடுவோம், நாம் பாராட்டி பாராட்டி உயர்ந்திடுவோம். நன்றி. மாணவர்களே, இப்பொழுது பாராட்டு பற்றிய பாடலை கேட்டீர்கள். இதனை போன்றே நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமரவும். இன்றைய வகுப்பில் அனைத்து மாணவர்களும் உங்களுடைய செயல்களை நன்றாக செய்து காண்பித்தீர்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.